கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஊலமா ரிபாதானா ஷிகரபா. நன்றி தகப்பனே, நீர் எங்களோடு பேசும். மனுஷனுடைய சத்தம் யாருக்கு வேண்டும்? என் அப்பன் இயேசுவின் ஆவி எங்களோடு பேசுவதாக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கருமையான தெய்வ ஜனமே, நம்ம இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நான் ஒரு கொஞ்சம் ஷார்ட்டர் வேர்ஷனாக பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ வில் கேட்ச் அப் வித் சர்டன் திங்ஸ். இந்த குருத்தோலை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அதாவது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே எருசலேமை நோக்கி போவார். அதாவது எப்படின்னா, நான் சாக போகிறோம், மை டைம் டு டை ஹஸ் கம்னு அவரே டெட்டர்மைன் பண்ணுறாரு. யாருமே அதை ஆர்கனைஸ் பண்ணலைங்க. கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் ஆர்கனைஸ் தட் ஈவெண்ட். இல்லையா? அது அப்படியே வந்துச்சுங்க. எல்லோரும் வந்து அவரை பிடிச்சி தள்ளினாருங்க, அப்படி கழுத குட்டியில் ஏறினாருங்க, அப்படி போனாருங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை. இனி இதுக்கெல்லாம் ப்ராஃபஸிஸ் ஆர் தேர். இல்லையா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, எல்லாவற்றிற்கும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இது நடந்தது. அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏன்னா ரொம்ப அழகாக, கிட்டத்தட்ட 520 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சகரியா தீர்க்கதரிசி நிறைய இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா. அல்லேலூயா. உங்கள் எல்லாத்துக்கும் அவர் தான் ராஜா. அல்லேலூயா. உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும். அல்லேலூயா. நம்ம ஏசப்பாவுடைய கேரக்டர் பாருங்க. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும், நம்மை துன்பங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும். அவரே தாழ்மையாக இருந்தால் நம்ம வார்த்தையிலையும் சிந்தனையிலையும் எவ்வளோ தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. The owner of the universe. ஓலாமா ஷிகரபா. எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படி இருக்குது. நமக்கு அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, மிக ஆச்சரியமாக இருக்கும். நிறைய நேரங்களிலே நமக்கு நேரம்தான் இருப்பதில்லை, இல்லாவிட்டால் அநேக காரியங்களை நாம் பார்க்கக்கூடும். இருந்தாலும் மத்தேயுவின் சுவிசேஷம், இந்த காரியம் பார்த்திங்கன்னா 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்ட ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். மத்தேயு 21ஆம் அதிகாரம், ஆமென், அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயாவுக்கு வந்து இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா, ஆமென். நம்ம அப்பா பர்ஃபெக்டாக ஹிஸ்ட்ரியில் வேலை செய்கிறவருங்க. சொல்கிறார், ஒரு பணத்திற்கு 2 அடைக்கலாம் குருவிகளை நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறாரு, ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில் விழாது. நீங்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்கிறீங்க பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக ஆண்டவருடைய வில் தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. அது உங்களுக்கு கிடைத்த மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஏன் நீங்கள் இப்பொழுது வாழ்கிற நாடாக இருக்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் இப்போ ஒரு ப்ராப்ளத்தை கிராஸ் பண்ணி போகிறீங்க பார்த்தீங்களா,
Perfectly God is leading you through. ஆமென். சொன்னபடியே ஆமென் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் எருசலேமுக்குள் பிரவேசிக்கில் கர்த்தர் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவுள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று நான் சேர்த்துக்கிறேன் தவறாய் புரிந்து கொண்டார்கள். அது ஏன் வார்த்தை, பைபிள் இல்லை. தீர்க்கதரிசியா? எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னொரு வாசகத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஆமென். 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் த டைம் லிமிட். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், கவனமாய் கேளுங்க, 42ஆம், அது 41லிருந்து நான் வாசிக்கிறேன். திருப்பி அந்த வசனத்துக்கு நான் திரும்பி வருவேன். அவர் சமீபமாய் வந்தபோது, எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. What a father! கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அமேசிங். பிரியமானவர்களே, நீங்கள் கவனிச்சிங்களா? நான் வாசத்தில் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் அதில் இருக்குது. அதை மட்டும் நம்ம டச் பண்ணிட்டு அப்படி ஜம்ப் பண்ணி போவோம். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம அங்கே வாசித்தோம் மத்தேயுல. ஏதோ நாசரேத்தில் ஒரு தீர்க்கதரிசியாம்பா, ஏதோ ஆட்டுக்கு கழுத மேலே ஏறி வராராம். இட்ஸ் நாட். என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அற்புத தொடர் ஊழியத்தின் ஆஸ்திரேலிய குடும்பத்தாரே, உங்களுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற காலம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know what season you are living in? It's very, very important. You are not sent to Australia just for that. You are sent for a reformation to happen through you. ஒரு மாற்றம் உங்கள் மூலமாய் உண்டாகும்படி தேவன் உங்களை எங்கே அழைத்து வந்திருக்கிறார். நம்ம அநேக நேரங்கள் என்ன நினைக்கிறேன், நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும்ட்டு ஆண்டவர் என்னை ஆஸ்திரேலியா கொண்டு வந்தார். அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் ஆவியானவர் கேட்கிறார். Do you know the season? உன் வாழ்க்கையிலே நான் வைத்திருக்கிற அந்த காலம், இந்த காலத்தை தான் இந்த வேளையில் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரு சிலருக்கு அது உபத்திரவத்தின் காலமாக இருக்கலாம், ஒரு சிலர் பேருக்கு கேள்வியின் காலமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஏற்றுக்கொள்ளுகிற காலமாக இருக்கலாம், துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற காலமாக இருக்கலாம். ஒருவேளை whatever be that, we have to be very careful. The season in which you live in is very, very important. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு அவங்க வேதத்தை கரெக்டாக தானியேல் 9ஆம் அதிகாரத்தை படிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு மேசியா கழுதை குட்டியிலே வர வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருப்பார்கள். பிரியமானவர்களே, அல்லேலூயா.
எனக்கு அருமையான தேவஜனமே, முதல் காரியம், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிற காலம், இந்த காலம் அது நீங்கள் சரியாக புரியலன்னா தப்பாக வாழ ஆரம்பிச்சிடுவோம். அவர் ப்ரியாரிட்டிஸ் வில் சேஞ்ச். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் ஆயிடுச்சு. அவங்கள வேதத்தை பார்த்து கணிக்க தெரியவில்லை. தானியேல் கணித்தான். 70 வருஷம் முடிய போகிறது எரேமியாவின் தீர்க்க தரிசனம். ஆகவே நான் ஒன்று செய்ய போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். அப்பொழுது காபிரியேல் தூதன் அவனுக்கு தோன்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதல் காரியம் பிரியமானவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஆண்டவர் எருசலேமை குறித்து சொல்லுகிற ஒரு காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, do you know which season you are living in? இல்லை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆண்டவரே இது என் வாழ்க்கையில் என்ன காலம்? ஏன்னா அந்த காலம் தெரிஞ்சால் தான், பருவ மழை காலம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வெள்ளை அடிக்க மாட்டோம்ல வீட்டில். யூஸ்வலாக நம்ம ஊரில் வச்சு நம்ம பாணியில் பேசுகிறேன். நீங்களே பார்த்தீங்கன்னா இது வெயில் காலம் அப்படின்னோடனே, எப்பா ரொம்ப வெயில் அடிக்கும்ப்பா இந்த சீசனில், இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது சொல்ல மாட்டோம். விதைக்கிற காலம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம அக்கா மாதிரி இந்த சீசனில் தான் விதைக்கணுங்க. விதைக்கிற காலம், அடுத்து அறுக்கிற காலம், சேர்த்து வைக்கிற காலம், காத்திருக்கிற காலம், கண்ணீரோடு ஜெபிக்கிற காலம், உபவாசிக்கிற காலம், அமைதியோடு என் வாயை பொத்திக் கொண்டிருக்கிற காலம். Do you know the season in which you live in? ஃபர்ஸ்ட் லெசன் பிரியமானவர்களே போகட்டும். அடுத்து நான் தானியேலின் புஸ்தகத்துக்கு நேராக நான் என் கவனத்தை திருப்ப வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். One of the wonderful prophet ever lived. Amen. Hallelujah. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தில் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. It has been decreed. That's the English word for that. குறிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. வாழ்க்கை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்தெல்லாம் பயப்படுறீங்களா? எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்பா என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா. பயப்படாதீங்க. குறிக்கப்பட்டிருக்குது. என்ன குறிக்கப்பட்டிருக்குதா? அதாவது என்ன சொல்கிறாரு, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான்டா சரித்திரத்தில் நடக்கும், உன் வீட்டில் நடக்கும், உன் ஊழியத்தில் நடக்கும். நாட் எனிதிங் பியாண்ட் தட். போகட்டும். இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், காலம் எந்த காலத்தில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு தெரிஞ்ச பின்னாடி சில காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படும் முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடப்படுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போலும் இருக்கும். முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. That's how it is destroyed. அதனால தான் இன்றைக்கி எந்த அரசியல் தலைவர் வந்தாலும் உலக தலையெழுத்தை மாற்றவில்லை. பிரியமானவர்களே, அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கும். இது என்னென்னா கடைசி 7 வருஷம் உபத்திரவ காலம், அந்து கிறிஸ்தின் காலத்தை தான் அந்த 27ஆம் வசனம் சொல்லுது. இங்கே என்ன நடக்குதுன்னா, 62ஆம் வாரம் செல்லும் போது, முடியும் போது, 62வது வாரம்னா என்ன? அல்லேலூயா.
அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை தானியேலின் காலத்திலிருந்து 70 வார வருடங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. வார வருடங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். முதல் 49 வருஷத்தில் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 7 வாரம், முதல் 7 வாரத்தில் எருசலேம் ஆலயம் கட்டப்படுகிறதற்கு கட்டளை பிறப்பிக்கப்படும். முதல் 4 டிஸ்ரீஸ் நடந்திருக்கு எருசலேம் ஆலயத்தை கட்டுகிறதுல. முதல் கட்டளை சைரஸ் த கிங். அவன் பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்பதாகவே சைரஸுடைய பேர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ராஜா, இந்த பேருள்ள ராஜா தான் வருவான் என்று. அவன் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு எருசலேம் ஆலயத்தில் பிரியப்பட்டான் என்றால், அவன் எருசலேமை பிடித்து அழிக்கிறதற்காக புறப்பட்டு வரும் பொழுது ஒரு தேவனுடைய மனுஷன் அவருக்கு முன்பதாய் போய் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் புஸ்தகத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை அவனுக்கு வாசித்து காட்டு, உம்முடைய பெயரை தேவன் 150 வருஷத்துக்கு முன்பதாகவே நீர்தான் இஸ்ரவேலை ரட்சித்து ஆலயத்தை கட்டுவீர் என்று எழுதி வைத்திருக்கிறார். என்னை குறித்து எப்படி அங்கே எழுதி வச்சிங்க? பேர் முதற்கொண்டு இருக்குங்க பைபிளில். வாட் அ காட்! நீங்கள் ஏன் பிரியமானவர்களே உங்கள் கவலைகளின் நிமித்தம் துக்கப்படுகிறீர்கள்? இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு. என்னைக்கு ஃபஸ்ட்டு டிஸ்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 4 கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். The first was Cyrus Disri in 538 BC. 2 நாளாகும் 31 அதிகாரத்தில் 22-23 வரைக்கும் நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். நமக்கு நேரம் இல்லை. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1-4, 5-13 நீங்கள் பார்க்கலாம். சைரஸ் ஒரு பிரகடனம் பண்ணுகிறார், கட்டளை கொடுக்கிறார், குறிக்கிறார். டிஸ்ரி கட்டளை எடுக்கிறார். எப்போ? இயேசு வர்றதுக்கு 538 வருஷத்துக்கு முன்னாடியே, இயேசு பிறக்கிறதுக்கு 538 வருஷத்துக்கு முன்னாடியே. அதிலிருந்து ஆமென். ஒரு சிலர் அதிலிருந்து சொல்லுவார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது கட்டளை டாரியஸ் த ஃபர்ஸ்ட் அப்படின்னு 2வது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராக்சரஸ் லாங்கிமேனஸ் அப்படிங்கிறவன் 457, அது அவனே திருப்பி 445. இந்த 4 டிஸ்ரியும் பார்த்தீங்கன்னா கட்டளைகளும் ஆலயத்தை கட்டுறதுக்கு முதல் 7 வருஷம் காலத்தில் அது கட்டப்படணும். அதுக்கப்புறம் 62 காலம் அமைதி. அல்லேலூயா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ஓல்டு கேனனிக் பீரியட் முடியுது. ஆமென். அதுக்கப்புறம் 400 வருஷம் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் காபிரியல் தூதன் மரியாள் இடத்துல தோன்றுகிறேன். எல்லாம் பர்ஃபெக்ட் பின் பாயிண்ட் ப்ரெசிஷனுங்க. ஏங்க இன்னைக்கு மனுஷனே ஒரு குண்டூசி முனையில் பாம் அடிக்கிற மிசைல்ஸ் வச்சுருக்கான்னா அப்பா எப்படி இருப்பார்? அல்லேலூயா. அவர் சரித்திரத்துக்குள்ளேயே புகுந்து வேலை பார்க்கிறவர். உங்கள் வாழ்க்கையை விட்டுருவாரா? இல்லை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை தான் விட்டுருவாரா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபமும் அவர் மேலே உள்ள விசுவாசமும், அவர் சமூகத்திலே முகம் குப்புற நீங்கள் விழுந்து கிடப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் அல்ல. இப்போ இந்த 62 வாரங்கிறது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக யூத கேலண்டர் படி 360 நாட்கள் கொண்டு தான் யூத கேலண்டர். நம்ம தான் 365. என்ன அப்போது அந்த முதல் 7 அதுக்கப்புறம் 62 ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது 69 வாரம். அப்போ 69 × 7 அப்படின்னு நீங்கள் பெருக்குனீங்கன்னா 483 வருஷம். அல்லேலூயா. அப்போ இந்த 483 வருஷம் இன்ட்டு 360 பெருக்குனீங்கன்னா 1,73,880வது நாள் இயேசு எருசலேமுக்கு நேராக புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த வாரமே வியாழக்கிழமை அவர் அரெஸ்ட் பண்ணுறாரு, வெள்ளிக்கிழமை அவரை சிலுவையில் அரைஞ்சு கொண்டுறாங்க. That's the last week. Perfect precision பிரியமானவர்களே. அது மாதிரி தான் இந்த தேவன் எப்படி வானத்திற்கு பரமேறி போனாரோ அப்படியே அவர் திரும்பி நியாயாதிபதியாய் வருவார். நான் நினைக்கலேப்பா, எவ்வளோ நாள் தான் நாங்கள் வெயிட் பண்ணுறது, எப்போ வருவீங்க நீங்கள்? என் இருதயம் அவர் வருகைக்காக துடிக்கிறது. உங்கள் இருதயம் துடிக்கிறதா பிரியமானவர்களே? கரெக்ட் 1,73,880வது நாளிலே இயேசு கரெக்டாக உள்ளவர். நீங்கள் யூ டூ த மேத்தமேட்டிக்ஸ், ஐ டிட் த மேத்தமேட்டிக்ஸ்,
ஐ வாண்டட் டு லேர்ன் திஸ். 62 வாரத்துக்கும் 70வது வாரம், அந்த கடைசி ஒரு வாரம் இருக்குது பார்த்தீங்களா, 7 வருஷத்துக்கு இடையில ஆண்டவர் தானியலுக்கு என்ன டைம்னே கொடுக்கல. எலாஸ்டிசிட்டி எவ்வளோ நாளும் அப்பா இழுத்துக்கிடலாம். அது சபை எவ்வளோ வேலை செய்தோ, ஆஸ்திரேலியாவில் நீங்கள் எல்லோரும் பர்த்தில் நல்ல வேலை பார்த்தீங்கன்னா அற்புத தொடர் ஊழியத்தில் வருகை சீக்கிரமாக இருக்கும். நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம குடும்பங்கள்லாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். சபை கையில் கொடுத்துட்டாரு. நீ உன் டியூட்டியை ஒழுங்காக செஞ்சு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சேன்னா நான் சீக்கிரம் வந்துடுவேன். அந்த 62வது வாரத்திற்கும் 69வது வாரத்திற்கும் 70வது வாரத்திற்கும் இடையிலே என்ன நடக்கிறது என்பது தான் மிக முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பர்ஃபெக்டாக ஆண்டவர் அன்னைக்கு உள்ள நுழைகிறார். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு போய் நீ கழுத குட்டியை பிடிங்கிறாரு. எனக்கு அருமையான இதெல்லாம் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்தில் சொல்கிறார்ல, ஏன்னா 1400 வருஷம் ஆக்சுவலாக பார்த்தா டைம் பீரியட் ரொம்ப தள்ளி 4000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் ஆதியாகமம் எழுதப்பட்டது மோசேயின் காலம். அதை வச்சு பார்க்கும்போது 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக அந்த சம்பவம் நடந்தது 4000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறாரு. நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். பீரியட் வந்துருச்சு சொன்னார்ல. அப்பா சொன்ன 4000. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நான் நேற்றைய தினம் சிந்தித்து கொண்டிருந்தேன். இந்த தேவன் 1000 தலைமுறை மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். பாவத்திற்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். 1000 தலைமுறை உங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று பாருங்கள். சர்வ வல்லவர். அவரே உங்கள் இருதயத்தின் மனதின் சிந்தனையாய் இருந்து உங்களை ஆளக்கடவர்கள். பிரியமானவர்களே, போகட்டும், எனக்கு நேரமில்லை. ஆகவே அப்படியே ஜூம் பண்ணி என்கிட்ட இருக்க கண்டென்ட் ஒரு வாரம் பேசக்கூடியதாக இருக்கிறது. 4 பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன்னா, இந்த பவனியில் நீங்களும் இருக்கிறீங்க. இது நடந்து என்னாச்சு? 2025 வருஷம் ஆச்சு இந்த பவனி நடந்து. பட் இட்ஸ் நாட் பிரிட்டி ஓல்ட் ஸ்டோரி. இந்த பவனியில் அவரோடு கூட நீங்கள் நடக்கணும்னா கிரைஸ்ட் கேவ் இம்பார்ட்டன்ஸ் 4 திங்ஸ். நிறைய இருக்குது. நீங்கள் மெடிடேட் பண்ணி 40 காரம் பார்க்கலாம். ஒரு 4 காரியத்தை இயேசு செய்தபடி அவருடைய சீஷனும் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு இந்த குருத்தோலை ஞாயிறிலே நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். முதல் காரியம் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். முதல் காரியம், மார்க்குவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர் என்ன செய்கிறாரு? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து நம்ம பாவம் ஜீவாதிபதியை தரையில் விழ பண்ணிடுச்சிங்க. பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங். மனுகுலத்தின் பாவமறியாத ஜீவாதிபதியை தரையிலே தள்ளிட்டு விழுந்து அந்த வேலையை தம்மை விட்டு நீங்கும் கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர் செய்கிற முதல் பிரேயர் என்ன தெரியுமாங்க? பிதாவே, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும். குமாரனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இட்ஸ் ட்ரூ. உங்கள் வாழ்க்கையில் தேவனால் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குன்னு நீங்கள் இப்போ நினைக்கிறீங்களா? இந்த கஷ்டம் இருக்குது பிரதர், கஷ்டத்தை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வாழாதீங்க. அது வேறு விஷயம்னா, உங்கள் வாழ்க்கையில் எதுனாலும் தேவனால் செய்ய முடியுங்கிற விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கணும். இது எங்கே நடக்க போகுது அப்படி நினைக்கவே கூடாது. போகட்டும். எப்படி ஜெபம் பண்ணுற பாருங்க. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும். எப்படி ஜீவாதிபதி வார்த்தையாய் வாழ்ந்தவர் தரையில் விழுந்து கிடக்கிறாருங்க. அவர் கேட்குற சரிதானே. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. ஆயிலும் என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது. அல்லேலூயா. அவர் எங்கே புறப்பட போகிறாரு? எங்கேருந்து எங்கே வந்தார்? சமாதானமான ஒரு இடத்துல இருந்து
எருசலேம் ஆகிய அவங்க எல்லாம் சொல்கிறாங்க இவனை கொலை செய்யணும்னு பிளான் பண்ணுற இடத்துக்கு அவர் கழுதைக்குட்டியிலே ஏறி வரார். நல்ல கவனிங்க, நல்ல ப்ளீஸ் லிசன் டு மீ. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விச் ஐ வுட் லைக் டு ஸ்ட்ரெஸ் இஸ் திஸ். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய், விசுவாசியாய், சீடனாய் இருக்க விரும்பினால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். என்ன தெரியுமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சமாதானமான ஒரு இடத்திலிருந்து, இப்போ நீங்களும் நானும் எடுத்துக்கிடுமே, ஒரு இடத்துல போனால் உங்களை கண்டிப்பாக அசிங்கப்படுத்துவான்னு தெரிஞ்ச இடத்துக்கு நீங்கள் போவீங்களா? இங்கே போனால் நிச்சயம் ஒருத்தன் உங்களை அடிப்பான்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போவீங்களா? யூஸ்வலாக ஒரு இடத்துல போனாலே நம்மளை சரியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்கனாலே நம்ம அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். ஆனால் ஏசப்பா இங்கே என்ன செய்கிறாரு? அணு அணுவாக அடிக்கப்பட போகிறோன்னு தெரிஞ்சே அந்த இடத்திற்கு, எனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, இது எங்கள் அப்பா எனக்கு இந்த கஷ்டத்தை நியமித்திருக்கிறார், அதை நான் நிச்சயம், எனக்கு பிடிக்காதது தான், எனக்கு பிடிக்காத இடமா கூட இருக்கலாம். இயேசுக்கு அப்படி இல்லை. நான் உங்களை குறித்து சொல்லுகிறேன். ஒருவேளை தேவன் உங்களை ஒரு கடினமான சூழ்நிலைக்கு அனுப்புவாரா இருக்கக்கூடும். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வருகிறது என்று அங்கலாய்ப்பதை விட நான் விரும்பாத காரியம்தான். உங்களுக்கு ரைட் இருக்கு, இதிலிருந்து என்னை விடுதலை கொண்டு வாங்க, எவ்வளவு நாள் தான் நான் துக்கத்தில் இருக்க முடியும்னு கேட்குற ரைட் உங்களுக்கு இருக்கு. ஆனாலும் ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, இந்த கடின பாதையின் வழியாக இயேசுவை போல நானும் போவது உம்முடைய சித்தமானால் நீர் என்னை பலப்படுத்தும். பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன தெரியுமா உங்கள் லைஃப்பில் இருக்கணும்? டூயிங் காட்ஸ் வில். எனக்கு விருப்பமற்ற இடத்திற்கு அவர் என்னை அனுப்பினாலும், நான் விரும்பாத சூழ்நிலைக்கு தேவன் என்னை தள்ளினாலும், இது என் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறபடியால் நான் அதை செய்வேன். என்னை அவர்கள் அவமானப்படுத்தலாம், என்னை அவர்கள் துக்கப்படுத்தலாம். அத்தனை மிஷினரிமாரே அப்படிதாங்க வாழ்ந்தாங்க. லண்டன் மாநகரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெங்கடேஷுக்கு கண்டிப்பாக தெரியும். He might have gone to London many times. நான் கடைசியில் லண்டனில் இருக்கும்போது, I was in London for 31 days. 14 மணி நேரம் தான் வெயிலே இருந்துச்சு. I was counting. What a blessed country. அங்கேருந்து இந்தியாவில் வந்து டவுன் சவுத்தில் இந்த வெயிலில் ஏசியும் இல்லாமல் தண்ணிக்குள்ளேயே மிஷினரிகள் உட்கார்ந்து சீக்கிரத்தில் செத்து போனார்கள். இட் வாஸ் அ டஃப் டைம். கடினமான இடம். ஆனால் இன்றைக்கு இவைகளை சபைகளில் பிரசங்கிப்பதற்கு ஆட்கள் இல்லை. உனக்கு பிரச்சனையா? வாக்குத்தத்தத்தை பிடிச்சு எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இரு. பிரியமானவர்களை, தேவன் உங்கள் குடும்பத்தில் கூட ஒரு கடினமான சூழ்நிலையை கொண்டு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது அதுலேருந்து வெளியில் வர ரெண்டாவது பார்ப்போம். ஏன்னா ஆண்டவரே, இந்த கடின பாதையில் நீர் என்னை நடத்துகிறது உமக்கு சித்தமானா இருக்குமானால் என்னை அர்ப்பணிக்கிறேன். மரியாள் அப்படி தான் அர்ப்பணிச்சா. என்ன ஆண்டவரே, நல்ல ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியது அப்படி முடிஞ்சு என் பேரை கேவலப்படுத்துறதுக்காக வந்துட்டீங்களே, புருஷனை அறியேனே, என் தாய் தகப்பனேனே என்ன சொல்லுவார்கள். அதனால வச்சு நான் இதோ நான் உமக்கு அடிமை. இனிமே ஏன் ஆசை, ஏன் விருப்பம், நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு எனக்கு இஷ்டம் இல்லைப்பா. என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு விசுவாசிகளுக்குள் இல்லை. ஆகவே எழுப்புதல் இல்லை. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் பிரியமானவர்களே? இந்த செய்தியை 1000 பேர் கேட்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நான் என் இயேசுவின் சித்தத்தை செய்கிறவளாக, எனக்கு அவர் யாரை கொடுத்திருந்த, எந்த பிள்ளை, எந்த சூழ்நிலை, எதை கொடுத்திருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல, என் ஆண்டவரே, கஷ்டமாக தான் எனக்கு இருக்குது, ஆனால் ஏன் சித்தம் நடக்கக்கூடாதப்பா, என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நடக்கணும் என்று தன்னை அர்ப்பணிக்கிற, அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை அவர் முதலாவது பார்க்கிறார். ரெண்டாவது பிரியமானவர்களை, நாம் வேகமாய் போவோம், நமக்கு நேரம் இல்லை. யூஸ்வலாக நம்ம ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்துல நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக பேசி ஒரு மாதிரி மரியாதையே கொடுக்கும். ஒருத்தவங்க வந்தால் யார் வந்தாலும் நம்ம மூஞ்சி திருப்பிக்கிட்டே போகிறாங்கன்னு வைங்களேன். ஒரு இடம் சர்ச்சாக இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும்,
நமக்கு ஜென்ரல் நமக்கு போகிற அந்த இடத்துல நமக்கு நேசிக்கவே மனசு வராது. அப்படி தானே? நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும். ஏன்னா அப்பா பாருங்க, நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? அணுவாக அடித்து கொல்ல போகிறாங்க, என்ன செய்கிறாருன்னு பாருங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, என்ன செய்கிறாருன்னு பாருங்க. அதே பக்கத்தில் தான் நான் இருக்கிறனால எனக்கு வசதியாக போச்சு. ஆமென். அப்படி மார்க்கு மன்னிக்கும் லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் குருத்தோலை ஞாயிறின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஜனமே, நீ பாக்கியவதி பாக்கியவான் என்று நான் சொல்லுவேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயனால் உனக்கு நலமாயிருக்கும், இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிற. யோசிச்சு பாருங்க, தன்னை கொல்ல போகிற ஜனம் அவங்க மனம் திரும்பணும், அவங்க நல்லா இருக்கணும். நம்ம அழ முடியுமா பிரியமானவர்களே? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இரண்டாவது பாயிண்ட், நம்ம ஆண்டவருடைய சீடர்களாய் வாழ வேண்டும் என்றால், எந்த எனக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையின் வாழ்க்கையில் தேவன் கொண்டு வந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அவர் சித்தமே நான் செய்ய வேண்டும் என்பது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், என் தேவன் எங்கே என்னை அனுப்புகிறாரோ அந்த ஜனங்கள் எனக்கு விரோதமானவர்களாய் இருந்தாலும் அவர்களையும் நான் நேசிப்பேன். இட்ஸ் a tough preaching பிரியமானவர்களே. இதைத்தான் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நான் எப்படி வாழ்ந்தேனோ, நான் எப்படி முக்கியப்படுத்தினோ அப்படி நீ வாழவனை அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்னத்தை பிரசங்கிப்பேன் பிரியமானவர்களே? அப்பா கேட்குறாரு, நீ ஆஸ்திரேலியாவில் இருக்கிய மகனே மகளே, அந்த ஏரியாவை நீ நேசிக்கிறியான்னு கேட்குறாரு. I brought you there. Do you love that place? Love that people? பரிதாபமான சூழ்நிலையில் இந்த ஜனம் குடியிலும் விபச்சாரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்தை what are you doing with? You have to love those people. ஏமி கார்மைக்காயில் கையெடுத்து போய் கல்கட்டாவில் பிச்சை கேட்கணும், தூ அப்படின்னு துப்பியிருக்கான். அதை மூஞ்சியை தொடச்சிக்கிட்டு, இது எனக்கு கொடுத்துட்ட, அடுத்து என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுன்னு கேட்ட. அப்படிப்பட்ட நடமாடும் தெய்வங்கள் பரலோக ராஜ்யம் வருவார்களானால் can we love? தேவன் உங்களை எங்க அனுப்பித்திருக்கிறாரோ, எந்த மக்களை பார்த்தாலும் அன்பின் ஊற்றாக, யோ இவன் மனம் திரும்பணுமே. போகட்டும் பிரியமானவர்களே. மூன்றாவது காரியம், I don't have time, I got only 5 minutes to go. மூன்றாவது காரியம் ஆச்சரியமான ஒரு காரியங்க. அப்படி நான் 45ஆம் வசனத்துக்கு வரேன், அதே அதிகாரத்தில் லூக்கா 19:45. பின்பு அவர் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து, அப்படியே பவனியாக வந்து எல்லாரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் சென்ட் அண்டோனியோ ஃபோர்ட் இருக்கும். அப்படின்னா அதுதான் அன்றைக்கி இருக்க பொலிட்டிக்கல் நம்ம பார்லிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்டிங் ரைட்டில் லெஃப்டில் இருக்கும், இவருக்கு இது ரைட்டோ லெஃப்ட்லேயோ அது மாதிரி இருக்கும். ஆலயம் அடுத்த சைடு இருக்கும், இவர் ஆலயத்துக்குள்ளே போயிடுவார். இவங்க எல்லோரும் எதிர்பார்த்தது பவனியாக போய் அப்படியே ராஜாவை அங்கே ஏற்றுக்கிடுவார்னு நினச்சாங்க. இவர் உள்ளே நிறங்கி என்ன செய்கிறாருன்னு பாருங்களேன். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தி தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியனும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடினோம். அல்லேலூயா. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க பிரியமான. மூணாவது ஒரு சீஷனுடைய இலக்கணத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்கள் எப்படி வாழ்கிறோன்னா, ஒரு தப்பு ஒரு இடத்துல நடக்குன்னு தெரியும், ஆனால் நமக்கு என்னத்துக்கு வம்பு,
இது இருக்கா இல்லையா? எனக்கு விசுவாசிகள் கூட இது உண்மையான ஒரு சீடனுக்கு இருக்கவே கூடாது. They have to fight for the social justice or injustice that is happening in your vicinity. உன் குடும்பத்திலோ, இல்லாவிட்டால் உன்னுடைய திருச்சபையிலோ, இல்லாவிட்டால் நீ வேலை பார்க்கிற இடத்திலோ, இல்லாவிட்டால் இந்த நாட்டிலோ ஒரு அநியாயம் நடக்கப்படும் பொழுது இதை நான் தட்டி கேட்டால் நான் கொல்லப்படுவேன் என்பதை மறந்து, இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த பாஸ் ஓவரில் மொத்தம் அந்த நேரம் ஜெருசலேமில் 50,000 ஜனங்கள் இருந்தாங்கன்னு சரித்திராசிரியர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாஸ் ஓவர் வீக், இது நடக்கிறது பாஸ் ஓவர் வீக், 3 மடங்கு ஜனங்கள் கூடி வந்துடுவாங்க. 1.5 லட்சம் ஜனங்கள், எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யணும், அப்படியே வரும்போது பார்த்தா யூதர்களை தவிர்த்து நிறைய குருடர்கள் சப்பானிகள்லாம் அவரோட பின்னாடி வந்தார்கள் வசனம் சொல்லுது. இந்த குருடர், சப்பானி, ஊமை, அடிபட்டவன், புறஜாதி, இவன் யாருமே ஆலயத்துக்குள்ளே வர முடியாதுங்க. அது ஒரு அநீதி. 2வது, நீ பலி செலுத்தணும். அவங்க கண்டிப்பாக பாவ பலி செலுத்தியே ஆகணும். வெளியே இருந்தெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அங்கே வெளியில் ஆடு 1000 ரூபாய்க்கு விற்று அங்கே 5000 ரூபாய்க்கு விற்பாங்க உள்ள. அநீதி, அநீதியை தட்டி கேட்கிறவராய் இயேசு இருந்தார். அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் ரத்தம் சிந்துகிறது அளவிற்கு பாவத்துக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. There is a complaint. நான் என்னையே இந்த வசனத்தில் நான் மையப்படுத்தி பார்த்து குறை உள்ளவனாய் கண்டேன். நீங்க எப்படி காண்றீங்க? ஏன் நமக்கு எதுக்குங்க வம்பு? இதெல்லாம் பெரிய இடம், தப்பு. No, they will throw you out. அதுதான் தேவ சித்தம். பிரியமானவர்களே, 3வது ஒரு விசுவாசியினுடைய இலக்கணம். Amen. Confront the injustice. உங்களுக்கு என்ன நடக்குன்னு பார்க்கவே கூடாது. என் அப்பன் இயேசு மிஷினரிகளை பூரா அப்படி தான் கொன்னாங்க. இயேசு அதுக்கு தான் கொன்னாங்க. தேவ சித்தம் இதுதான் தெரிஞ்சு அதுக்கு மாறாக உலகத்தில் நடக்கிற காரியம். இன்னைக்கு திருச்சபை அரசாங்கத்துக்கு ஒத்து போகிறது தான் நம்முடைய காரியமாக இருக்கிறது. கண்டிப்பாக அது செய்யணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சோஷியல் இன்ஜஸ்டிஸை நம்ம பார்த்து கொண்டு கண் மூடக்கூடாது. 4வது காரியம், தி மீனிங் ஆஃப் த கிராஸ். சிலுவை சுமக்கிறவர்களா? நீங்கள் முதல்ல சொன்னேன், எந்த கஷ்டமான பாதையில் இயேசு நடத்தினாலும் அவர் சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது, தேவன் எங்கு நம்மை அனுப்புகிறாரோ அந்த ஜனங்களை நேசிக்க வேண்டும். 3வது காரியம், அந்த ஜனங்களுக்குள்ளும் அந்த தேசத்துக்குள்ளும் வசனத்திற்கு புறம்பான அநீதிகள் எங்கு நடந்தாலும், அது சபையில் நடந்தாலும் அதை நாம் தட்டி கேட்க வேண்டும் முறைப்படி. 4வது, சிலுவையை ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அது என்ன சிலுவை என்பதை நாம் சற்று ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நமக்கு நேரமாகிறது நாம் முடிக்க முயற்சிப்போம். பிரியமானவர்களே, மத்தேயு 27ஆம் அதிகாரம், ஆமேன், 27ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அதுதான் சிலுவையினுடைய ஜெஸ்ட். என்ன சொல்றாங்க? மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இப்போ இங்கே என்ன நடக்குது தெரியுமா? இயேசுக்கு அதிகாரம். அவர் சொல்றாரு, நான் பிதாவை கூப்பிட்டேன்னா லீகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அவர் அனுப்புவார், ஆனால் என்னுடைய ராஜ்யம் வேற ஒரு ராஜ்யம்ங்கிறாரு. உங்களுக்கும் எனக்கும் பிரியமானவர்களே, ஒரு இடத்துல நீங்கள் கையை நீட்டினீங்கன்னா அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு அதிகாரமும் ப்ராமினன்ஸ் அண்ட் பவர் இருக்கிற இடத்துல அதை இயேசு துர்ப்பிரயோகமாய் அவர் நினச்சிருந்த உலகத்தையும் அந்த இடத்துல அழிச்சிருக்கலாம். ஆண்டவரே, பாவம் இல்லாத என்னையே இவங்க அழிக்க வந்துட்டாங்க, இனிமே எவனும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிற அத்தனை உரிமையும் இயேசுவுக்கு இருந்தது. இவங்க இப்படி கேவலமாக வேற கூப்பிடுறாங்க, நீ எவனெல்லாமே ரசித்து இப்போ ஒன்றையும் ரசித்துக்க பார்ப்போம். He was silent. சில நேரங்களில் பெரிய இதாக பேசுவேன், இப்போ எங்கே உன் வாய், இப்போ என்ன செய்வ அப்படி சொல்கிறாங்களே சில இடங்களில். அந்த இடத்துல பொறுமையோடு கூட இருந்து சிலுவை சகிக்கிறவர்களாய், இல்லை இது நான் விரும்பாத இடம், ஆனால் தேவன் என்னை அனுப்பிச்சிருக்கிறாரு, எனக்கு இது செய்ய பிடிக்கல இருந்தால் தேவன் என்னை எதையோ செய்ய சொல்கிற, நான் பொறுமையாய் வாயை பொத்தி கொண்டிருப்பேன்.
அது நம்முடைய குடும்பத்தில் கூட வியாயப்படுத்துகிற மாதிரி வரலாம், சபையில் இருக்கலாம், எனக்கு தெரியாது பிரியமானவர்களே. ஆனால் நமக்கு இயேசு தனக்கு இருக்கிற பவரை சிலுவையில் யூஸ் பண்ணல. நாமும் சில நேரங்களில் நம்மகிட்ட பணம் இருக்கும், பதவி, நீளம் பெரியவனோ அப்படின்னு ஒருவேளை ஒருத்தர் கேட்டால் கூட அவனையும் மன்னித்து அதை சிலுவையாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபை நமக்கு வேண்டும். நேரமில்லை, நான் முடிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.